வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் இந்த வீக்கோடது பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ நம்ம மார்க்கெட் டெலிவர் பண்ணியிருக்கு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2மே அட 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 அட! என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாரி சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. பல முதலீட்டாளர்களும் இன்னைக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஸோ வீக்கெண்டையும் கண்டிப்பா வந்து என்ஜாய் தான் பண்ண போறாங்க. எந்த விதமான கவலையும் இல்லாம, எந்த தேடலும் இல்லாம சந்தோஷமா பலரும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த மாரியான ஒரு நாளா தான் இன்னைக்கு நாள் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ரோதனைய குடுத்துட்டு இருந்த ஐடி செக்டார் கூட இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா வந்து போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் எல்லாம் பாசிட்டிவ் ஆச்சுனாலே நம்ம ரொம்ப சந்தோஷமா தானே இருப்போம். எல்லாத்தையும் மறந்துட்டு. ஸோ நல்லது தான். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம பணிய செய்வோம். என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் எல்லா நாட்களிலும். ஸோ இன்னைக்கு 260 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த நிஃப்டி டெலிவர் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி 900 பாயிண்ட்ஸுக்கு மேலான ஏற்றத்த குடுத்துருக்கு. சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எல்லாம் ஓகே. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, கொஞ்சமா தான் வித்திருக்காங்க. ஒரு 376 கோடிக்கு வித்திருக்காங்க. ஸோ பெரிய விற்பனை எஃப்ஐஐ சைட்ல இருந்து இல்ல. குறிப்பா இன்னைக்கு லார்ஜ் கேப் பங்குகள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ், HDFC அப்படின்ட்டு லார்ஜ் கேப் பங்குகளோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா வந்து இருந்தது. ஸோ அதனால மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஸோ லார்ஜ் கேப் ஃபண்டு, லார்ஜ் கேப் பங்குகள பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த சைடு கண்டிப்பா உங்களுடைய கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நோக்கமா இருக்கு. ஏன்னா, ஸோ மற்ற பக்கம் நல்ல ஒரு சரிவில்லாத, ஒரு கரெக்ஷன் ஏற்படாத அண்டு ரொம்ப இந்த வேல்யூ சூட்டபிளா இல்லாத சில செக்டார் பக்கம் போறது ஆபத்து. அதுக்கு மாற்றா நம்ம பார்க்கும்போது, ஸோ லார்ஜ் கேப் செக்டார் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கு. அது பக்கம் உங்க கவனத்த வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாவும் இருக்கு. ஸோ அடுத்தது பங்குகள் பற்றியான நம்ம அப்டேட்ட பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ஃபெடரல் பேங்க் பற்றியான அப்டேட் தான். ஸோ ஃபெடரல் பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு சூப்பரா வந்து இருந்தது. காரணம் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் அமோகமா இருக்கான்னு பார்த்தா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸோ நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லப்போனா, லாஸ்ட் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டரோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. அப்படி இருந்தும் கூட ஃபெடரல் பேங்க்க பார்த்தீங்கன்னா, நல்லா ஏத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ ஒரு உச்சத்தில பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா, போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 90 கோடி கிட்ட குறைஞ்சிருக்கு. ஆனா, கன்சிஸ்டன்ட்டா நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு குரோத் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாரி நமக்கு தோணலாம். ஸோ புரோவிஷன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ புரோவிஷன் இந்த காலாண்டு கம்மி பண்ணியிருக்காங்க. அது கூட ஒரு மெயின் ரீசன் வந்து இருக்கலாம். ஸோ புரோவிஷன் பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு 300, 370 கோடி கிட்ட வந்து இந்த காலாண்டு இருக்கு. இது வந்து போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பாதிக்கும் மேல கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னா, புரோவிஷன் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் வந்து சேம் லெவல் புரோவிஷனா இருந்ததுன்னா, இந்த ப்ராஃபிட் பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ அது கூட ஒரு ரீசனா வந்து இருக்கலாம். இவங்களுடைய இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருப்பதற்கு. ஆனா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கி இந்த வேல்யூவேஷன் டெஃபினட்டா சூட்டபிள் இல்லாத ஒரு வேல்யூவேஷன். HDFC பேங்கோட வேல்யூவேஷனுக்கு ஈக்குவலா வந்துருச்சு இந்த ஃபெடரல் பேங்க். ஸோ இது ஓகேவா? அப்படின்ட்டு நம்மள நாமளே தான் வந்து கேட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். அண்டு இண்டஸ்இண்ட்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். அந்த பணத்த பார்த்தீங்கன்னா, அப்படியே HDFC பேங்க் பக்கம் தான் நான் திருப்புனேன். ஸோ ஒண்ணும் ஒளிவு மறைவு இல்ல. ஸோ இத பற்றி நான் அந்த டைம்லயே வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ என்ன ரீசன் ஏன் அப்படின்னு எல்லா காரணங்கள பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ சேம் வேல்யூவேஷன்ல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ HDFC பேங்க்கும் லாஸ்ட் டிப்ல இருந்து ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. அண்டு நான் ப்ராஃபிட் புக் பண்ண இடத்துல இருந்து இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10% மேலான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. பட் இந்த வேல்யூவேஷன் இதுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் குடுக்க முடியாது. ஏன்னா, அ இத விட சிறந்த வங்கிகள் பார்க்கும்போது நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கும்போது, அது பக்கம் போறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் பெட்டர் ஐடியாவா வந்து இருக்கும். மேபி இதில மாற்று கருத்து இருக்கலாம். ஸோ யாரும் ஃபாலோலாம் பண்ண வேண்டாம் என்ன. ஸோ என் மனசுல தோன்றது அண்ட் நான் பண்றது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன். ஓகே. கருத்தா எடுத்துக்கோங்க. அடுத்தது சென்ட்ரல் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சென்ட்ரல் பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, இந்த காலாண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாரி வந்து காட்டலாம். ஆனா, இதுவும் வந்து ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. மத்தபடி அசெட் குவாலிட்டிலலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் எல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஸோ கடன் அதாவது இந்த மோசமான கடன், கெட்ட கடன்கள் பார்க்கும்போது அதிகமா தான் வந்து இருக்கு. அது கொஞ்சம் நம்ம கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். அரவுண்ட் ஒரு ரூ. 31 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த சென்ட்ரல் பேங்க். பட் இந்த சென்ட்ரல் பேங்க்லாம் நம்ம ஸோ ஒரு ரிஸ்கே இல்லாம, இங்க வாங்குனா நமக்கு ரிஸ்க் இல்லடா! அப்படிங்கிற மாரியான ஒரு இடம்னு நம்ம பார்த்தா, ஸோ கண்டிப்பா ஒரு 10, 10, 12 ரூவா வந்து கம்மி ஆனா தான் நமக்கு ஒரு நல்ல இடமே இந்த சென்ட்ரல் பேங்க பொறுத்தவரைக்கும் அமையுமே தவிர, இப்ப இருக்கக்கூடிய லெவல் ஒரு பெட்டரான ஒரு லெவலா இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் இங்க இருக்கு. ஸோ இத காட்டிலும் அட்ராக்டிவான மதிப்பீடுல PSU செக்டார்லயே நல்ல பேங்க்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் இருக்கு. ஸோ அதனால
பொறுத்திருப்போம். இந்த வங்கிய பொறுத்தவரைக்கும். மேபி கிடைச்சதுன்னா நமக்கு லக்கு தான். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம்ல உருவாகலாம். அதுவரைக்கும் நம்ம வேடிக்கை பார்ப்போம். தொடர்ந்து கவனிப்போம். என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடிய பங்கு தான். இத பற்றி ஒரு ஆர்டிக்கிள் கூட நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இந்த வராக்கடன் இருக்கு, மோசமான கடன் இருக்கு அப்டின்ட்டு பார்த்துருக்கோம். அண்ட் இவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க அத ரெக்கவர் பண்றதுக்குன்ட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டவுட்டா இருந்ததுன்னா நீங்க போய் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது ரிலாக்ஸோ ஃபுட்வேர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரபரன்னு பறந்துருச்சு. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸோ ஃபுட்வேர் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளா ரொம்ப படுத்து கிடந்த ஒரு நிறுவனம். அது மட்டும் இல்ல, லாஸ்ட் குவார்ட்டர்ல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸோ ஃபுட்வேர வந்து தூக்கியிருக்கு. 20% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பட் இருந்தும் இந்த வேல்யூவேஷன் குடுக்கறதுக்கு மார்க்கெட் வந்து தயாரா வந்து இருக்கு. ஸோ அதுதான் இங்க நமக்கு கிளியரா தெரியுது. பட் இங்க வந்து ஏதாச்சும் ஒரு கேம் கூட வந்து ஆடுனாலும் ஆடலாம். அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா வந்து இருக்கணும். இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அகைன் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மார்ஜின் வந்து ரெக்கவர் ஆகுற மாரியான ஒரு பிம்பம் வருது. ஆனா, இதுக்கு முன்னாடியும் இதே தான் நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு? மார்ச்ல பார்க்கும்போது மார்ஜின் ரெக்கவர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிட்டு வருது. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அதுதான் இங்க ட்ரெண்டா வந்து போயிட்டுருக்கு இந்த ரிலாக்ஸோவ பொறுத்தவரைக்கி. பட் இதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். வால்யூம் பார்த்தீங்கன்னா, ஹெவியா வந்து பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ பார்க்கும்போதே தெரியும். வால்யூம் எந்த அளவுக்கு இங்க ஷேடோ மாரி இருக்கிறது தான் வால்யூம். ஸோ வால்யூம் எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால சார்ட்ல பார்க்க முடியுது. மேபி ஏதாச்சும் ஒரு பெரும் பணம் பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள வந்திருக்கும். அவங்க டெஃபினட்டா பணம் பண்ணக்கூடிய ஒரு ஐடியால வருவாங்க. ஸோ அதனால எப்படி ஏதுன்னு தெரியாம இந்த இடத்துக்குள்ள கால விடுவதெல்லாம் ஆபத்து. என்ன பொறுத்தவரைக்கும். மதிப்பீடும் சரியா இல்ல. ஃபுட்வேர் செக்டார்ல இருக்கக்கூடிய போட்டித்தன்மைய பற்றியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அடுத்த காலாண்டு வரக்கூடிய காலாண்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து இத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்ன விஷயங்கள் இருக்கு, ஏது என்ன அப்படிங்கிறத பார்க்காம நம்ம பாட்டுக்கு ஏறுது, இல்ல நல்ல அடிமட்டத்தில இருக்கு அப்படின்ட்டு முடிவெடுக்க முடியாது. ஓகே. ஸோ எல்லாம் தெரியும். எல்லாம் நல்லா ஏறிருச்சு அப்படின்னெல்லாம் நெனைக்கலாம். பட் ஸோ எல்லாம் ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்க முடியாது. அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். எல்லாத்தையும் வந்து புடிச்சு வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோல வச்சுக்க முடியாது. ஸோ மார்க்கெட் அப்படி பண்ற மாரி நம்ம இருந்தோம்னா, நம்ம என்னைக்கோ ஏதோ ஒரு உச்சத்துக்கு போயிருவோம். அப்படி நம்ம பண்ண முடியாது. ஸோ கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது, ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்டாக்க நல்ல ஒரு லோல வாங்குறது மட்டும் இல்ல. அந்த பிசினஸ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அதெல்லாம் நம்ம பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸோ முதலீடு அப்படிங்கிறதே பண்ண முடியும். ஸோ புரிதல் இல்லாம நம்ம டெஃபினட்டா பண்ணணும்னா, கண்டிப்பா சர்வைவ் ஆக முடியாது மார்க்கெட்ல. அண்ட் ஏறுறத நெனச்செல்லாம் நம்ம ஏன் ஏறுது? இப்ப நம்ம வாங்குனோம்னா நல்ல லாபம் பண்ண முடியுமா? ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேல. ஸோ நம்மளுடைய தேவை என்ன? பிசினஸ பார்க்குறோம். அண்ட் அது கரண்ட்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு? என்ன மதிப்பீடுல இருக்கு? எல்லாத்தையும் நம்ம பார்த்து, இப்போ வாங்கும் விலையில இருக்கா? நம்ம போட்ட காசு சேஃப்டியா இருக்குமா? நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குமாங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அத மட்டும் பார்த்தாலே போதும் வெற்றி அடைவதற்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிண்டால் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, டீலிஸ்ட் ஆக போறதா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ரூ. 1199 அப்படிங்கிற பிரைஸ வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டீலிஸ்ட்டுக்கான ஒரு வேலைகள் வந்து நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் யார்கிட்டயும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்ல வந்து முதலீடு பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. பேசிக்கா அவங்களுடைய பிசினஸே இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் தான். ஸோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து முதலீடு பண்றாங்க. ஸோ இப்போ இந்த நிறுவனத்த டீலிஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஸோ அப்படியே எடுத்துட்டு போகட்டும். இதெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு ஸ்கோப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ இப்போ ஹைட்ரஜன் ட்ரெயின் இந்த ஒரு நியூஸையும் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூயல் செல் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ட்ரெயின பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு டேல வந்து துவக்கியிருக்காங்க. ஸோ அதோட புகைப்படம் தான் இது. ஸோ இந்த ட்ரெயின்ல உபயோகப்படுத்தப்பட்ட ஸ்டீல்ஸ் பார்க்கும்போது 40% வந்து ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்ஸோட ஸ்டீல்ஸா வந்து இருக்கு. ஸோ இது பெரிய ஒரு பெருமை தான். ஸோ இதில பெரிய அளவுக்கு லாபமெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, இது ஒரு பெருமையான ஒரு விஷயம். மேற்கொண்டு கான்ட்ராக்ட் கிடைக்கலாம். அண்டு இத வச்சு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இது இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினும் ஒரு 80, 90 கிலோமீட்டருக்குள்ள போயிட்டு வரக்கூடிய ஒரு ட்ரெயின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத பற்றி நம்ம திரும்ப பார்ப்போம். இன்னும் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா ஹைட்ரஜன் அப்படிங்கிறத நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாரியான ஒரு கம்பெனிஸையும் நம்ம ஃபோக்கஸும் வந்து பண்ணியிருக்கோம். அத பேஸ் பண்ணியே நம்ம தொடர்ந்து நகர்ந்து போவோம். ஸோ ஃபியூச்சர் ஃபியூயலா ஸோ இங்க நம்ம நாட்டுல வந்து பயன்படுத்துறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு பெரிய அளவுக்கு நம் நாட்டு நிறுவனங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணும். பெரும் பணத்த சம்பாரிப்பாங்க லாங் டெர்ம்ல அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. என்னைக்கெல்லாம் அட்ராக்டிவா கிடைக்குதோ அன்னைக்கு மட்டும் நம்ம போட்டா போதும். வாங்கி போட்டா போதும். மத்த நேரங்கள்ல வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். எல்லாம் ஏறும்போதெல்லாம் நம்ம வாங்குறதுனால பயனெல்லாம் வந்து ஒண்ணும் கிடைக்காது. ஸோ டைம் இருக்கு. ஏன்னா இந்த
ஹைட்ரஜன் பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகுறதுக்கு, அது இன்னும் வளருவதற்கு கண்டிப்பா 3 வருடத்திலிருந்து 5 வருடங்கள் வரைக்கும் டைம் எடுக்கலாம். இடைப்பட்ட நேரத்தில நமக்கு அப்பப்போ சான்ஸ் வரும். ஒவ்வொரு இடத்துலயா வரும். ஒட்டுக்கா எல்லாத்துலயும் வராது. ஒவ்வொரு இடமா வரும். அப்படி ஒவ்வொரு இடமா வரக்கூடிய இடத்துல நம்ம வாங்கி போட்டாலே, ஸோ ஒரு லாங் டெர்ம்ல பெட்டரான பொசிஷன பில்ட் பண்ணுவோம். ஒரு 5 வருட பீரியட் நம்ம எடுத்துக்கிறோம். பொசிஷன் பில்ட் பண்றதுக்கு, நல்ல சான்ஸ் கிடைக்கிறதுக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணும்போது, அதுக்கடுத்த 5 வருடம், என்னடா இதுலயே 10 வருஷம் போயது, 40 வயசு கிட்ட ஆயிருமே. இதெல்லாம் நான் என்ஜாய் பண்றதுக்கு அப்படின்னு தோணலாம். பட் அவ்வளோதான் மார்க்கெட். பட் அதுவரைக்கும் நம்ம பொறுத்திருந்து, ஸோ போதிய அளவுக்கான புரிதல் நம்ம ஏற்படுத்தி, தொடர்ந்து இதனோட நம்ம பயணிச்சோம்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ நம்ம சம்பாரிக்க பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே தானே இருக்க போறோம். ஸோ இத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டா அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து அவங்களுடைய ஷேர்ஸ வந்து ஓஎஃப்எஸ் மூலியமா விற்க போறாங்க. இந்த நிறுவனம் ஜேஎஸ்டபிள்யூ ஜேஎஸ்டபிள்யூ ஒன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஒன் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து பண்றாங்க. பட் இவங்க டைரக்ட்டா வந்து பண்றது கிடையாது. ஸோ சில கான்ட்ராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஒன் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க மூலியமா இவங்க பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் வந்து பண்ணி குடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாரியான ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் அதுல. ஸோ இப்போ பெயிண்ட்டும் அவங்க வந்துட்டாங்களா, ஸோ ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்டு, சிமெண்ட்டு, ஸ்டீலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராடக்ட்டா வந்து இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி அதில ஒரு ரெவென்யூ வந்து பார்ப்பாங்க. அண்டு கமிஷன். ஸோ இப்போ இந்த கான்ட்ராக்டருக்கு கொடுக்கக்கூடிய அதில ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும். இதுதான் இவங்களுடைய மெயின் பிசினஸா வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வர. ஸோ இது வரட்டும், ஐபிஓ வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் இத பற்றி நான் டீட்டெயில்டா வந்து ஒரு ஆர்டிக்கிளே வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ ஏன்னா நானே ஒருக்கா ஜேஎஸ்டபிள்யூ ஒண்ண ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடு கட்டுறத பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு. அ அப்போ எனக்கு கிடைச்ச தகவல தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் இதெல்லாம் ரிசர்ச் எல்லாம் நான் பண்ணது கிடையாது. ஸோ பார்ப்போம், நம்ம திரும்ப ஐபிஓ வரும்போது இத பற்றி நம்ம விவரமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது டாடா டெக்னாலஜிஸோட ரிசல்ட். ஸோ டாடா டெக்னாலஜிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எப்படி டாடா எலக்ஸியோட ரிசல்ட் இருந்ததோ, அதே மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த டாடா டெக்னாலஜிஸ்லயும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ டாடா டெக்னாலஜிஸ், டாடா எல்க்ஸி, ஸோ இதெல்லாம் நம்மள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தேறாத நிறுவனங்கள். ஸோ இன்னும் கரெக்ட்டாக வேண்டிய நிறுவனங்கள். ஸோ இது பக்கமெல்லாம் கண்ணு வைக்கிறது தேவையே இல்லாத விஷயம். ஸோ என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்குவோமே தவிர, ஸோ மத்தபடி பணம் போட்டு வைப்போம், பணம் போட்டு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் இப்போதைக்கு ஆபத்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மாற்றா பெட்டர் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் நெறையா இருக்கு. அது பக்கம் போறது தான் சிறப்பா இருக்கணுங்கிறதும் என்னோட ஒரு கருத்து. ஸோ 181 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சு தான் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அண்டு அதே மாரி போன இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 11 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பிசினஸ் பற்றியெல்லாம் நம்ம இன்னும், ஸோ இதில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா, இத பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். வீடியோ லிங்க் இருக்கு. ஸோ நீங்க போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா, டாடா டெக், டாடா எல்எக்ஸி, கேபிஐடின்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நிறுவனங்கள பற்றியும் ஒரே வீடியோல பேசியிருப்பேன். ஸோ பார்க்கும்போது புரிதல் ஏற்படும். இந்த வீடியோல நம்ம பல விஷயங்கள பேசியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!